the entire conversation started off with hi, hello. And then towards the end of the courtship period, it was like வாடி பொண்டாட்டி. அவ்வளவுதான். அந்த மாதிரி மாறிடுச்சு. கலா ரசிகம் போறீங்க. யாரா மாதிரி? ஏன் பாட்டுக்கு இருப்பாங்க. யார் நீ? ஓ நான் தான் ஹஸ்பண்ட் மா. உங்க ஹஸ்பண்ட் வேலை செய்றாங்க. ஆமா வேலை செய்றாங்க. This fellow. See this fellow. See this star. யார் பயங்கர லேசி? His smile just eats up everything. That is the problem. அவ்வளவு அழகா இருக்கு. That is how I fall for it all the time. Exactly. விட்றாதீங்க bro. Never ever. That is a USP. ஏன் பாரு உன்னோடு இல்ல எனக்கு என்னன்னா அவங்க உங்களுக்காக டெடிகேட் பண்ணி பாடுறாங்க அப்படிங்கும்போது நீங்க ப்ரோ கஸ்டமர் கேர்ட்ட பேசுற மாதிரியே நல்லா சொல்றாங்க. அந்த 128 ரூபி இந்த குழந்தை திட்டுமா? யாரு? இந்த குழந்தை திட்டுமா? இதனால வீரே குடிக்கும் நீங்க வேற. சோ அனிதாக்கு ஒரு ஆஸ்திரேலியா மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு. பாத்தியா? கடலல போல உன் கால் தொட்டு ஒரசி கடலுள்ள போறவன் நான் இல்லடி கடல் மண்ண போல உன் காலோட ஒட்டி கருதாண்டு வரை நான் இருப்பேனடி நானே நீ கலங்காதடி என் உயிரோட ஆதாரம் நீ நானடி கண்ணான கண்ணே நீ கலங்காதடி யார் போனா என்ன நான் இருப்பேனடி. ஓகே, ஒரு ஃபன்னான செக்மெண்ட். என்னன்னா ஒரு क्वेश्चन கேப்போம். அது ஹிம்மா இருந்தா நீங்க ஹிம் கார்டு காட்டலாம், ஹர்ரா இருந்தா ஹர் கார்டு காட்டலாம். ஓ யூ ஆல்ரெடி ஹேவ் தி ப்ராப்ஸ். இல்ல நான் ப்ராப்ஸ் மட்டும் தான் பண்றேன். ரூல்ஸ் சொல்லுங்க அப்படியே நான் காட்டி அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா டக்குன்னு காட்டணும். And this one is for you. ஓகே, சிம்பிள். யார் நிறைய பொய் சொல்லுவாங்க? அவ்வளவுதான். யாரு பயங்கர ஸ்ட்ரிக்ட் எல்லா விஷயத்துலயுமே? யாரு ப்ராமிஸே கீப் அப் பண்ண மாட்டீங்க? ஓகே, யாருக்கு டக்குன்னு கோவம் வரும்? டக்குன்னு எடுத்தீங்க. இதே கோவமா தான் எடுத்தீங்க. கடைசி எது கோவப்பட்டீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னமோ ஆச்சுன்னு she was giving him a bath. Aryan, she was giving him a bath. என்னமோ ஆச்சுன்னு she was yelling at him. நான் ஏன் அப்படி கத்துற? சும்மா ஏன் கத்துற? So she was like ஒண்ணுமே தெரியாம நீ என்ன ஏன் கத்துற? அதுக்கு வாங்கின்னு சைலண்டா வந்துட்டேன் நான். அவ்வளவுதான். யார் பயங்கரமா சாப்பிடுவாங்க? of course. நேரத்தையா சாப்பாட்டையா எல்லாத்தையும் சாப்பிடுவேன். யாரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொசசிவ்? ஓ compatible to the core. ஆமா, இது வரைக்கும் ஒண்ணு கூட நெகட்டிவா போல. யார் பயங்கர லேசி? அப்படி போடுற செல்லாக்குட்டி. என் கிட்ட மட்டும் ஒரு கார்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், நானும் ஹிம்முன்னு தூக்கிருப்பேன். அவரு பதில் சொல்லவே யோசிக்கிறாரு. ஆனா his smile just eats up everything. That is the problem. அவ்வளவு அழகா இருக்கு. That is how I fall for it all the time. Exactly. விட்றாதீங்க bro. Never ever. That is a USP. இல்ல? Yes sir. And அடுத்து யார் அதிகமா bad words யூஸ் பண்ணுவாங்க? Really? ஏய் அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் குடும்ப குத்துவலுக்கு தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வேர்ட்ஸ்லாம் இல்ல. போடா வாடா அந்த மாதிரி தான். வேர்ட்ஸ் அப்படி வர பேட் வேர்டா. ஆரியன் ஏய் அண்ணா அந்த சொல்லக்கூடாது, அது பை மிஸ்டேக். அது அவன் ஏதாச்சும் இன்னைக்கு கூட மத்தியானம் டோர் எடுத்து he slammed on my toe. அந்த எஃபர்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. இப்போ நல்லா சொன்னாரு, கத்துப்பான் அவன், தயவுசெய்து சொல்லாத அப்படின்னு. லைக் when we were a couple and all that, automatically ஐயோ அப்படிதானே வரும். அது அவன் இருக்கும்போது அதே ஃப்ளோல வந்து வழியில வருமா வராது ஜி? Obviously. கண்டினியூ. வலி வந்தா அது வரத்தான் செய்யும். அப்ப வரல, நல்ல வேலை. And frequent-ஆ love you அப்படின்ற வார்த்தை யார் அதிகமா சொல்லிட்டே இருப்பா? இது கண்டிப்பா அவர் வந்து என் பேர் தான் சொல்லணும். இல்லாட்டி வீட்டுக்கு தானே வரணும். இல்ல இதுதான் உண்மை. அதான் சொல்றேன், நீ can't express love. அதுதான் பிரச்சனை. But he'll show it in actions. And யார் ரொம்ப ரொமான்டிக்? அது என்ன நடுவுல இருக்கு அந்த கார்டு? அவர் இனிமே இப்படி காட்டிடுவாரு. ஆமா, அப்படிதான் காட்டுறாரு. அடி வாங்குவ. கரெக்ட்டா காட்டு. நானே பாரு உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டே இருக்கேன். யாருக்கு பெட்டர் மியூசிக் டேஸ்ட்? கண்டிப்பா.
சூப்பர், அவங்க- எக்ஸெப்ஷனல். அவர் தமிழ் பாட்டு கேட்கவே மாட்டாரு, அப்பப்பதான் கேட்பாரு. இந்த தும்பிரடி தும்பிரடி அதுதான் இப்போ வந்து இதுல போயிட்டு இருக்கு. பட் அந்த ஒரு பாட்டு தான் கேட்டுட்டே என்ன இருக்காரு. சாங் கேக்குறாரு? என்ன சாங்? அதான் என் பார்வை உன்னோடு உன் உங்களை பொம்மை பாட வைக்க கண்ணோடு. ஐயோ பாடலாம். நீங்க பாடுங்க அழகா பாடுறீங்க. பாடேன். பாடேன் பாடேன் பாடுறிய ராசாத்தி. பாடுறி அப்புறம் வந்துரு நீ மூடுறி. அப்புறம் அப்படியே சொல்லிட்டீங்க பேட் வேர்ட் யாருன்னு. few lines for him, dedicated. என் பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாம நெஞ்சோடு நான் உருகி போனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா பண்ணீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸ்ருதி சுத்தமா இருந்தது. இல்ல எனக்கு என்னன்னா அவங்க உங்களுக்காக டெடிகேட் பண்ணி பாடுறாங்க அப்படிங்கும்போது நீங்க ப்ரோ கஸ்டமர் கேர்ட்ட பேசுற மாதிரியே நல்லா சொல்றா. அந்த என் செல்ல 128 குட்டிடா நீ, rupeesக்கு செல்ல நான் குட்டி. 1 GB போட்டேன் அந்த மாதிரியே. I like you டா. இதுதான் சொன்னேன். இதுதான் கோவம் வருது எனக்கு. கொஞ்சமாவது ரொமான்டிக்கா இல்ல ப்ளஷ் பண்றது கூட நல்லா இருக்கலாம். இல்ல இம்பார்ட்டன்ட்டான டேட்ஸ் யாரு மறப்பா? டடா அதுல பார்க்கவே வேண்டாம். அதுதான் ஆன்சர். உங்களின் கல்யாண நாள் என்னைக்குன்னு சொல்லுங்களேன். 30th 10th of எந்த month? 10th of October. அக்டோபர். எப்படி எந்த வருஷம்? எல்லா வருஷமும். What? 2010. It's wrong. Oops. When is our wedding anniversary? 10th October. இதுக்கு நாங்க பொறுப்பே கிடையாது. I am leaving this place right now. ஐயோ. Okay? You can keep your promise, love you, sorry to yourself. Okay? It was seriously 10th only, no? When is our please wedding stop. anniversary? What is wrong with you? 10th October. I will break the set now. 11th ஐயோ. October. சாரி மேடம். கரெக்ட்டா சொல்லுங்க. 11th October. என்ன கேட்காதீங்க, அங்க பதில் 11th சொல்லுங்க. October. சூப்பர் ப்ரோ. அண்ட் அதிகமா மொபைல் யூஸ் பண்றது யாரு ரெண்டு பேர்ல? Obviously I need to ஏய் edit அதுதான் the reels. என்னோட job. So Okay. ஜாப் இல்ல தெரியுமா? நிறைய வச்சு நான் ஆப். அண்ட் அதிகமா கிட்ட பாத்துக்கிறது யார் ரெண்டு பேர்ல? வெரி குட். Of course. Hello. ஹலோ, எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் ஓடுறது யாரு குழந்தை கிட்ட? எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கலனா கூட யார் ஓடுறது? இல்ல ஆக்சுவலி we expected this answer. ஏன்னா நானும் பாத்துக்கிறேன் நீயும் பாத்துக்கணும். கண்டிப்பா. அதுதான் அந்த பேரண்டிங்ன்ற அழகு. இதுல நீங்க ரெண்டு பேருமே ஹர்ன்னு சொல்லக்கூடாது, ரெண்டு பேருமே ஹிம்னு சொல்லக்கூடாது. Very நான் nice. எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வெரி நைஸ். சோ நீங்க ஹர்னும் Well done. நீங்க ஹிம். அப்புறம் நான் இன்னொன்னு கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் நிறைய பொய் சொல்வான்னு சொல்லி நான் ஹர் சொன்னேன்ல, அது நீங்க நினைக்கிற பொய்லாம் கிடையாது. ஆரியனுக்கு நான் ஏதாச்சும் ஃபீட் பண்ணும்போது டக்குன்னு நீ கை கழுவினியா அப்படின்னு கேட்பாரு. எக்ஸாம்பிள் சொல்றேன், பயத்துல ஆமான்னு சொல்லிடுவேன், கை கழுவிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன், இல்லைன்னா திட்டுவாங்க. அந்த மாதிரி சில பல பொய்கள் சொல்லியிருக்கேன். இந்த குழந்தை திட்டுமா? யாரு இந்த குழந்தை திட்டுமா? இதெல்லாம் வீரே குடிக்கும் நீங்க வேற. அது நடக்கும், எல்லா வீட்லயும் நடக்கும். அதான் பட் ஸ்டில் நான் கேக்குறது திட்டுறது மட்டும்தான். அதான். ஸோ எக்ஸெப்ஷனலாக இருந்தது, அழகாக இருந்தது இந்த மொமெண்ட். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதராகவும் இருந்தது. கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல மட்டும்தான் மாறி சொன்னீங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மாறி சொன்னீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அது மாதிரி தான் சொல்லணும். அப்படிதான் இருந்திருக்கணும். அதான் கரெக்ட். அதுக்கு பியூட்டிஃபுல். ஆனா how are these 13 years together been for you? அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு ஒரே இடம். சொல்லுங்க அர்ஜுன், எப்படி இருந்தது உங்களுக்கு? Well, it's been great, but ups and downs in there இருக்கும். So but overall yeah, it's been amazing. It's been a great journey. Yeah. And I don't think how it would have been better if it was somebody else but him. ஏன்னா I think எனக்கு அவர் தான் கரெக்ட், அவருக்கு நான் தான் கரெக்ட் அப்படின்னு நம்புறேன். So I think it just is all written. It's all already written. So that's how it is. And we both are complete opposites in everything that we think, do, complete opposites. So அந்த வகையில் I think that's why they say opposites attract. So yeah. அவருக்கு நான் எனக்கு நம்புறேன்றதை தாண்டி அதுக்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு ப்ரூஃபே அந்த 13 இயர்ஸ் ஜேர்னியை தான் நாங்கள் பார்க்குறோம். ஆப்வியஸ்லி Thank you. அது இல்லாம இது இல்லை அப்படின்னு So lucky 13 னு சொல்லலாம். ஆனா 13 வருஷம் ஆச்சு. But tell me, where did it start? How did it start? We also know that it's an arranged marriage. எங்களால சத்தியமா நம்ப முடியல. ஆனா it's so beautiful together. Tell me, எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியணும். இல்ல ஆக்சுவலி வந்து I don't think either of us were ready for marriage as such at that point in time. Like we didn't know each other obviously because it's an arranged marriage. But Amma said I think it's time. You know, so நம்ம வந்து சும்மா ஆன்லைன் மேட்ரிமோனி சைட்ல போட்டு பார்க்கலாம். ஸோ டேட்ஸ் அ பஞ்சாபி, மாம்ஸ் அ சவுத் இண்டியன் இல்லையா. ஸோ shadi.com-லயும் போட்டோம், இன்னொரு தமிழ் இது போட்டோம். ஆமாம், தமிழ் ஷாதி. அப்போ வந்து யூனோ வி கைண்ட் ஆஃப் ஹிஸ் வாஸ் ஐ திங்க் த தேர்ட் ப்ரொஃபைல் ஆர் த ஃபோர்த் ப்ரொஃபைல் தட் வி saw. But his was the first profile that we actually chose to, you know, meet.
So he just came over and within a week we got engaged and he had to go back to Australia. So எப்படி ஆச்சு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லாம் ஆன்லைன்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. But then somehow it all manifested, that quickly, and we got engaged so quickly that before we could think whether we were right for each other or not, we got engaged. And appo we were not sure, to be honest with you, because 7 days la endanga theriyum. 7 days la vandu we met each other. Nalla jolly pesno, and obviously a bit of us we knew, like I'm broad minded, he's broad minded, he's from Australia, actually Bangalore paiyan da, but Australia la or 6.5 years irundalla nee appo 7 years. So then you can he was very broad minded, nalla perspective irundhudu about life, so I was also pretty convinced. So for me it was very nice, and then we had a 7-month 8-month courtship period, so that helped us, that really helped. That really helped us to so in the 7-8 months we were like vanda, then we were like ayyo venu, then we were like vanda, then we were like ayyo venu, and then I just think it happened. It was meant to happen. Please. Yeah, I think the courtship period really helped because we had a lot of conversation. Of course it was over the phone, so it was even more difficult because if you sit down and talk, it's a totally different ball game, but we didn't have that luxury. So but we learned a lot about each other during that time, so that really helped. But even we were unsure, both of us were not 100% in no way, but we were mostly sure, so that was good enough to, I think, push us over the line. So yeah. So Anita ku ஒரு ஆஸ்திரேலியா மாப்ள பாத்தியா அந்த ஏ ஓட சிங்க் இதுல அந்த ஏ ஓட சிங்க் இன்னும் கண்டினியூ ஆகுது. அர்ஜுன், அனிதா, ஆர்யா, ஆஸ்திரேலியா அப்படியே தட்டுங்க அடையார் அப்படியே வந்திருக்காங்க நினைக்கிறேன். Actually ஆரியன் பேரே எங்க ரெண்டு பேரும் பேர் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு. That's why we chose the name Aryan. அர்ஜுன்ல AR, அனிதால AN, so ARYAN. Why அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், பட் ஐ திங்க் இட்ஸ் தி பர்பஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ். why அதனால அவர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் கண்டுபிடிப்பாரு. வளர்ந்தப்புறம் வைன்னு கேட்டாரு, அதுக்கு தான் வளர்த்தோம். திரும்ப வளர்ந்து என்கிட்ட கேக்குற வையே கேக்குறியடா அப்படினு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க சொல்லும்போது அந்த பார்க்கும்போது துப்பாக்கி படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் வேணாம், அப்புறம் அவங்க வேணாம், போய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷன் தான் உங்களுக்கு பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். ரீகலெக்ட் பண்ணும் 13 இயர்ஸ் மெமரிங்கும் போது இனிஷியல் கான்வர்சேஷன் என்னவா இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? Initial conversations வந்து likes, dislikes, those typical things pretty much. உனக்கு பேசிக்கலி என்ன பிடிக்கும், நீ என்ன பண்ற, ஸ்பேர் டைம்ல நீ என்ன பண்ற, ஹாபிஸ் என்ன, ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி. டிப்பிக்கல் அரேஞ்ச் மேரேஜ்ல என்னெல்லாம் கேட்போம் ஒருத்தர் பேசிக்கலி அதோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக ஒரு டீப்பர் பெர்ஸ்பெக்டிவ் போகும்போது உங்களோட கேரக்டர் என்னோட கேரக்டர் வந்து ஸ்லோலி அசஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு ரெண்டுமே வந்து போல்ஸ் அப்பார்ட்டு. அண்ட் அந்த ரியலைசேஷனில் யோசிக்கிறதுக்குள்ளே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. பட் தென் அந்த என்டையர் கான்வர்சேஷன் ஸ்டார்டட் ஆஃப் வித் ஹாய் ஹலோ, அண்ட் தென் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த கோட்ஷிப் பீரியட் இட் வாஸ் லைக் வாடி பொண்டாட்டி, அவ்வளோதான். அந்த மாதிரி மாறிடுச்சு. கலா ரசிகம் மாதிரி. So 8 months was your courtship. 8 months was our courtship period. Yeah. Beautiful. So அந்த பார்த்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. Lovely. பார்த்து ஒரு வருஷத்துக்குள்ளே we were married. Yeah. Nice. டைம் வேஸ்ட் பண்ணல. டைம் வேஸ்ட் பண்ணல ஜி, டைம் வேஸ்ட் பண்ணல. Yeah. Now that you've spoken about Aryan and the pregnancy phase, you're a wife, you're a mom, you're a social media influencer, people follow you for what you do, இல்லையா? Tell me, எப்படி இதெல்லாம் prioritize பண்றாங்க அவங்க, நீங்க எப்படி பண்றீங்க? அவரை கேட்டிங்கன்னா வந்து நிறைய பேர் unfollow பண்ணிடுவாங்க, அதனால நீங்க என்ன கேளுங்க. இல்ல, you answer first. Prioritize, I think it's hectic every day because there's so much. ஒரு வீக்டே வீக்கெண்டுன்னு ஒரு டிஸ்டிங்விஷே பண்ண முடியாது. காலையில் ஏஞ்சிதுலேருந்து நைட் until we put him to sleep and go back to bed, it's on the go. But I think she handles it pretty well. Pretty well தான். சரி, pretty well பெரிய விஷயம் நீ சொல்றது. ஓகேவா? But yeah, but there's a lot to do, especially with the child and nutrition and workouts. There's so much. And your husband. I was going to say that myself and then you said it. See, நான் வந்து zero maintenance நானு. ஆமா. He is not zero maintenance. அப்பப்போ he'll complain. Don't talk to me. நான் ஏன் பாட்டுக்கு இருப்பேன்.
என் பாட்டுக்கே இருப்பா ஏதோ நான் குச்சினே இருக்கிற மாதிரி சொல்றாரு. என் பாட்டுக்கு இருப்பான் யார் நீ? ஓ நான் தான் ஹஸ்பண்ட்மா. பட் ஹஸ்பண்ட் வேலை ஆமா செய்யறாங்க. வேற செய்றோம். This fellow, see this fellow, see this fellow. Shit, we shouldn't be laughing. What's wrong with you? Yeah, so அது ஹைஃபை போட்டு நீங்க சொல்லக்கூடாது. actually it's crazy. The routine is crazy. அதான் சொன்னேன்ல, நான் ஒரு நாள் லேட்டாக இருந்தால் அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேசி ரூட்டீன் தான். ஏன்னா ஃபாலோ அப்ஸ் இருக்கும், கிளைண்ட்ஸ் கிட்ட பேசணுமா இருக்கும், பிராண்ட் இன்டகிரேஷன்ஸ் இருக்கும். நம்ம பேஜில் நம்ம ஆடியன்ஸ்க்கு குவாலிட்டி கான்டென்ட் கொடுக்கணும்னா நம்ம என்ன கைண்ட் ஆஃப் கான்டென்ட், இட் கான் பி ஆல்வேஸ் அபவுட் brand collaboration. So we have to make sure that our audience receives the right information and the content that they want to see. So அந்த வகையில் I think it takes a lot of hard work. So எழுந்துருவேன், ஆரியனை ரெடி பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி அவனை தான் நான் தான் அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுவேன்ட்டு ஒரு லைட்டாக ஒரு வெறியில் இருப்பேன். பிகாஸ் இட்ஸ் மை ஃபேவரட் டைம் ஆஃப் த டே. ஸோ எப்படி இருந்தாலும் I'll try and incorporate that time. அந்த கேப்புக்குள்ளே I'll try and write down what to do for the day and shoot ஏதாச்சும் பண்ணனா அவன் வரத்துக்குள்ளே ஒரு ஷூட் முடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். And then he'll come back, அவன் கூட கொஞ்சம் விளையாடுறது and stuff. We do have a babysitter, but still it is difficult. And at the end of the day, you want to be with your kid, you want that bond for always to be there. So அந்த வகையில் I'm just lucky in சொல்லலாம் that I'm also working at home and also with Aryan. But it is hectic. And 7 PM க்கு அப்புறம் ஒரு routine இருக்கு. Like the one good thing is, he gives me a break. He feeds dinner to Aryan every day அவர் தான் டின்னர் கொடுப்பாரு. And அவர் கொடுக்கும்போது I will finish my dinner, and when he eats I am taking care of him, and we just keep splitting that. அதான் சொன்ன மாதிரி life changes. Initially we used to see the same series and we used to put pause, போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவோம், சேர்ந்து சாப்பிடுவோம், இந்த சீன் நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு, சேர்ந்து சிரிப்போம். அதெல்லாம் நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஒரு நாள் சேர்ந்து பார்ப்பேன், இவனை யார் பார்த்துப்பா அப்படின்னு. ஓகே போய் சாப்பிடு, போ போ போ. அது ஸோ அந்த ஒரு சின்ன திங்ஸ் we miss a lot, but life is crazy and hectic. சொன்ன மாதிரி கார்ப்பரேட் ஜாப் இல்லாததுனால சாட்டர்டே சண்டே அப்படின்ற ஒரு பிரேக் கூட கிடையாது. you're working all the time 24/7. That's the only challenge, Round the but clock. I am not complaining. அந்த அளவுக்கு இருக்கும்போது அன்பிளான் சர்ப்ரைசஸ் நிறைய நடக்கும். பிகாஸ் முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, முன்னாடி பேசும்போது ஒரு ட்ராவலர், யூ லவ் டு ட்ராவல், ரெண்டு பேருமே யூ லவ் டு எக்ஸ்ப்ளோர். அப்படிங்கும்போது அன்பிளான் சர்ப்ரைசஸ் ஆர் அன்பிளான் ட்ரிப்ஸ் பிஃபோர் ஆரியன் ட்ராவல் பண்ண மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும்ல? அன்பிளான் சர்ப்ரைசஸ் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு நீ பண்ணியே, மறந்துட்டியா? நீ இப்போதானே சொன்ன 13th அன்னைக்கு பிளான் பண்ண போறேன்ட்டு, அதுவே மறந்தாச்சு. எந்த 13 வருஷமா பண்ணிட்டு இருக்கனால எதுவும் தெரியறது இல்லை நமக்கு. எது அதை சொல்லுங்க. 2 3 எது? நோ, எவ்ரி வேலண்டைன்ஸ் டே கண்டிப்பாக நாங்கள் பிளான் பண்ணி we will go out, ஒரு ப்ராப்பர் நைஸ் டின்னர் அந்த மாதிரி போயிட்டு, வேலண்டைன்ஸ் டேனே காலையிலேயே நாங்கள் வெளியில் போயிடுவோம். பர்த்டேஸ் அண்ட் வேலண்டைன்ஸ் டே இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லாம் நாங்கள் ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி ஆஃப் ஃப்ரம் ஆஃபீஸ், ஃப்ரம் ஒர்க், வி மேக் ஷூர் வி டேக் ஆஃப். அண்ட் காலையிலேருந்தே ஊர் சுற்றுவோம். ஒரு சின்ன ஷாப்பிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு மாலுக்கு போய் சுற்றுறதா இருக்கட்டும், மூவி, அண்ட் தென் வில் டூ டின்னர். அதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் வில் கம் பேக் ஹோம் இந்த நைட். ஸோ எப்போவுமே தெல் ஆல்வேஸ் பி அ பிளான். இப்போது லாஸ்ட் இது கூட பெட்ரூமில் ஃபுல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். நான் மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லாத. பாத்தீங்களா? அதுதான் நான் சொல்றேன். வாக்வே எல்லாம் வச்சு லைட்ஸ் எல்லாம் இப்பதான் ஞாபகம் வருதா? ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இப்போ நீ ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு வெளியே அவுட் வருமா நீங்க பாருங்க தயவு செஞ்சு. எப்படி எக்ஸைட் ஆகிறீங்க? இதெல்லாம் கூட நான் பண்ணிருக்கேன். Can you imagine? He doesn't even remember. And then ஒரு bouquet வச்சிட்டு, there was a handwritten note that is like epic. That is, who does it? And the card was this big, man. Yeah. அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். டீடைல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு அவருக்கு. எல்லாம் ஞாபகம் இருக்கு. And he is amazing when he has to write something. அந்த இதெல்லாம் இல்ல, இந்த சாரா அலி கான் மாதிரி he'll have this amazing rhyming words எல்லாம். ரைம் ஸ்கீம் வேற மாதிரி. இப்போ சும்மா ஒரு 2 வார்த்தை அந்த ரைம் ஸ்கீம் வச்சு சும்மா அது கொஞ்சம் நிறைய he thinks and writes, but he thinks wheels on the bus. சொன்னல பேபி வந்தப்ப இதான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கூட wheels on the bus go round and round அப்படின்னு தான் வரும். வீடியோ அது மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம். இன்ஃபோபெல், ஸ்கூட்டி கண்மணி, அது மட்டும் தான் இருக்கும் இப்போ யூடியூப்ல. ஸோ அந்த மாதிரி அன்பிளான் சர்ப்ரைசஸ் நிறைய இருந்திருக்கு. அன்பிளான் ட்ரிப்ஸ் கூட நிறைய பண்ணியிருக்கோம். லைக் யோசிச்சு டக்குன்னு ஏற்காடு போயிடுவோம். பெங்களூர் பக்கத்தில் what all was there, ஏலகிரி போயிருக்கோம். லைக் இன் a matter of one day, me and his cousins, no planning. உடனே கிளம்பலாமா, நாளைக்கு நாளைக்கு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அதே மாதிரி சென்னைக்கு கூட வந்துடும். அச்சு இங்கே தானே இருப்பா. ஸோ சென்னைக்கு அப்போ ஒரு பிரேக் மாதிரி இங்கே வந்து ஒரு 2-3 days இருந்துட்டு போயிடுவோம். இப்போ ஒரு பிளான் பண்ணி இது பண்ணோம்னா ஒரு 16 bags ரெடி பண்ணோம். அப்புறம் ஆரியன் ரெடி பண்ணோம். அவனுக்கு என்னெல்லாம் ஃபுட் எடுத்துன்னு போகணும்னு ரெடி பண்ணோம். அப்புறம் கடைசியில் ஒருத்தர் பார்ப்போம், அந்த ரெடி பண்ணோன்ட்டு யோசிக்கும் போதே வேணாம் இங்கே இருப்போம், ஜாலியாக இருப்போம், அவ்வளோதானே அப்படின்னு.
she is a social media influencer, she is on digital media, she's a YouTuber. எப்பவுமே கேமரால இருக்கணுங்கிற நீட் அவங்களுக்கு இருக்கு because it's a part of a job. எவ்வளோ ஒரு ஹஸ்பண்டா அந்த பர்சனல் ஸ்பேஸ் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? I think we have made peace with it pretty much. Effect ஆகுது இல்லைன்னு இல்லை கண்டிப்பாக, பட் we have kind of made peace with it. We are okay. Yeah, கொஞ்சம் கஷ்டம் தான், பட் it is what it is ல. Yeah. அண்ட் ஒன் திங், ரெண்டு பேருக்குமான கேள்வி தான் அது, ரெண்டு பேருமே சொல்லணும் இதை. ஒன் திங் ஐ அட்மையர் த மோஸ்ட் ஃப்ரம் மை பார்ட்னர் அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்களும் அவங்க? I admire a lot of things about her, but என்னன்னு பார்த்தா very strong willed. So I think that's something great to have in a person. So இது நான் பண்ணணும்னா she'll do anything to do it and achieve it. So I think that's The go-getter. amazing. Yeah, go getter. நான்னா சரி நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிப்பா சே என்ன வந்து no she'll want to finish it and she'll want to do it right. கரெக்டாக பண்ணி நீட்டாக முடிக்கலாம் அந்த மாதிரி. So that's something I really admire right from the time we got married. Happy? இப்போ நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? நீங்க இல்ல சொல்லுங்க. சத்தியமா யோசிக்கல, because I really wanted to listen to what he says. It's not that difficult what I admire of course a lot of things about you, but அது இருந்தே இருக்குமா பாத்தீங்களா? பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் த ஃபேக்ட் தட் ஹீ லெட்ஸ் மீ டூ வாட் ஐ லவ். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த he says do it, do what you love. He's always there to support me and he lets me do what I want. So I admire that about him. ரொம்ப ஒரு I am the man in the house, I will only do this அப்படிலாம் இல்லை, ஈக்குவலாக he will help. So that's what I love. Awesome. எனக்கு இதுல இருந்து இன்னொரு கேள்வி கேட்கணும்னு தோணுது, Please, போத்தி விடுற மாதிரி. கேட்டுருங்க, டக்குனு. பிடிக்காத விஷயங்கள் அதையும் சொல்லிடலாமே. பிடிக்காத விஷயங்கள் இப்போ நீங்க பென்னு பேப்பர் ரெடியா வச்சுக்கிறீங்களா? இப்போ வரம்பா. How dare you? ராப்சன். பிடிக்காத விஷயங்கள்னா சம்டைம்ஸ் க்ளோஸ் டு தி எண்ட் ஆஃப் தி டே, மோஸ்ட் டைம்ஸ் க்ளோஸ் டு தி எண்ட் ஆஃப் தி டே வந்து கொஞ்சம் இம்பேஷண்ட் ஆயிடுறாங்க பிகாஸ் இட்ஸ் த ஃபேக் எண்ட் ஆஃப் தி டே அண்ட் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்த இம்பேஷன்ஸ் creeps in. So I think that's something she has to work on. On a healthy note na sorry illa thambi illa da No sorry for you today. நீங்க சொல்லுங்க. நான் ஜர்னல் எடுங்க, பேப்பர் பென் பத்தாது. ஓ ஜர்னல். No, what I don't like about him is procrastination. அவர் ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்னு மைண்ட்ல வச்சிருப்பாரு, ஆனா அது எப்போ பண்ணுவாரு தெரியறதுக்குள்ள போதும் ஆயிடும். அது அவருக்கே he'll keep pushing it. அந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னுவாரு, பட் அது எப்போன்றது நமக்கு தெரியாது. That procrastination is what I don't like about it. Lovely. We had such a blast hosting the both of you. Thank you. and on a final note, thank you so much. ரொம்ப நன்றி for your time. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் குழந்தைய விட்டுட்டீங்க, எங்களுக்காக இந்த டைம் கொடுத்துருக்கீங்கன்றது எங்களுக்கு புரியுது. அண்ட் அதை நாங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் கெடுக்காமல் ப்ரெசென்டபுளாக நீட்டாக பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் ஆன் தி ஹோல் everything entire, how was it? It was awesome. It was awesome. The place, the ambience, you guys made us really comfortable. அவ்வளோவா பேச மாட்டேன், but you guys made us really comfortable. So இல்லை நிஜமாவே இந்த செட்டப் பண்ணதுக்கு நீங்கள் போட்ட எஃபர்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட் மேக்ஸ் ஆர் எஃபர்ட் ரியலி ஒர்த் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம் ஃப்ரம் SS Music ஃபார் ஹேவிங் அஸ் ஓவர் ஃபார் சச் அ ஸ்பெஷல் ஒகேஷன் தட் இஸ் வேலண்டைன்ஸ் டே. ஸோ ஐ திங்க் ஆஸ் அ கப்புள் வந்து இவர் இவ்வளோ வருஷமாக சொல்லாத விஷயம்லாம் நீங்கள் ஒரே இன்டர்வியூவில் சொல்ல வச்சிட்டீங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. I'm going to carry this for a very very long time and I have a proof of promise for life that he's not going to leave me. So அது வந்து is my takeaway for today. So thank you so much. Arjun 18 years ஆகும்போது இந்த இன்டர்வியூ போட்டு காமிங்க. கண்டிப்பா போட்டு காட்டுவேன். Awesome. Yeah. Thank you guys. Go out there, conquer the world. All the love your way. Happy Valentine's Day. Thank you. Thank you so much. Thank you.